வணக்கம். எல்லோரும் இன்புற்று வாழ இறையருள் பெருகட்டும். உங்களுக்குள் சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் இருங்கள். இன்னைக்கு வந்துங்க மாஸ்டர் வைணவத்தில் ஒரு பெரிய கொடி கட்டி பறந்த ஒரு பெரிய மாஸ்டருங்க. எனர்ஜி லெவலில் ராமானுஜர் ஒரு அற்புதமான ஒரு பக்தி யோகத்தில் ஒரு வைணவத்தில் ஒரு பெரிய நிலையை அடைஞ்சவங்க. அவர் ராமானுஜருடைய மனிதனாக பிறந்து ஒரு வைணவத்தில் ஒரு பெரிய குருவாக இருந்து அந்த வைணவ முறைகளை கடைப்பிடிச்சு வாழ்ந்த ஒரு ஞானிங்க. அவர் ராமானுஜர் பிறந்தது ஸ்ரீபெரும்புத்தூருங்க. அவருக்கு இன்றைக்கி ஒரு பிரம்மோற்சவம், தேர் உற்சவம் நடக்குது. இன்னைக்கு என்னை சார்ந்தவர்கள் என்ன கூட இருக்கிற சில அன்பர்கள் ராமானுஜரை பற்றி நீங்கள் ஒரு சின்ன பதிவு நீங்கள் போடுங்கன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தாங்க நான் இந்த பதிவில் போடுறேன். அவரை பற்றி நிறைய விஷயம் இருக்குது ராமானுஜர். அதனால் ராமானுஜர் பிறந்தது ஸ்ரீபெரும்புத்தூர், அவர் வாழ்ந்தது ஸ்ரீபெரும்புத்தூர். அவருடைய வாழ்க்கை பாலப்பருவத்தில் அவர் இளமையில் நிறைய வேதங்களை படிக்கணும் ஒரு ஆர்வத்தில் அவர் திகழ்ந்தாருங்க. அப்படி இருக்கும்போது ராமானுஜர் அந்த ஸ்ரீபெரும்புத்தூர்லேயே அவர் வாழ்ந்துன்னு இருக்கும்போது அந்த வேதங்களை கற்றுக்கணுன்னு ஒரு ஆவலுங்க அவருக்கு. அதனால் பல இடங்கள் போனார், பல குருமார்களை சந்தித்தார். ஏன் காஞ்சிபுரத்துக்கு வந்தார், வைணவ வேதங்களை தெரிஞ்சுக்கின்னு அது பக்தி யோகத்தில் அதை கடைப்பிடிச்சாருங்க. அப்படி அவர் பல இடையூறுகள் பல விஷயங்கள் குருகள் அதை கற்றுக் கொடுத்த மாஸ்டர் சில விஷயங்கள் அவருக்கு ரொம்ப சோதனை கொடுத்ததா வரலாறு சொல்லுதுங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு நிலையை அடைஞ்சார். சில மந்திரங்களை கற்றுக்கினார். பொதுவான மந்திரங்கள் அவர் ஜாதி மதம் கடந்து தாங்க பார்த்தாரு. ஒருத்தருக்கு ஒரு மதத்தை சார்ந்து அவங்க வாழ்ந்து அவங்க பிறந்து வளர்ந்து அந்த பக்தி யோகத்தில் இருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய சிறப்பு. ஆனால் அந்த மதத்தையும் நேசித்து மற்ற மதங்களையும் அவர் நேசிக்க தாங்க செஞ்சார். அன்றைக்கே சமூக சீர்திருத்தம் பண்ணவர் ஒன்று ராமானுஜர், இரண்டாவது ஆதிசங்கரன். சமூகத்துக்கு அன்னைக்கு தேவையை சீர்திருத்தம், சமூக சீர்திருத்தம் பண்ணவர். அதில் எல்லலும் சந்தேகம் இல்லை, ரெண்டு பேரும். அதில் வைணவத்துக்கு ராமானுஜருங்க. அவருக்கு பல சோதனைகள் வந்ததுங்க. அங்கேருந்து பல பிரச்சனைகள். இந்த மாதிரி பொதுவான அனைத்து ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மந்திரங்கள்லாம் உபதேசமாக கொடுத்தாரு. அது குருவே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன் வைணவத்திலே அவருக்கு நிறைய எதிர்ப்பு குரல் வந்ததுங்க. அங்கேருந்து கிளம்பி வந்தார், காஞ்சிபுரத்தில் இருந்தார். காஞ்சிபுரத்தில் சைவ சித்தாந்தத்தை சேர்ந்தவங்க பல தொல்லை கொடுத்தாங்க. அதெல்லாம் பொறுத்துக்குன்னு ஒரு மாஸ்டர் அவர் இன்னைக்கு நிறைய பேர் சில மாஸ்டருங்க இவங்களுக்கு தொல்லையினால வெவ்வேறு ஊருங்களுக்கு போகிற மாதிரி ராமானுஜர் அப்பயே பண்ணிட்டாங்க. அங்கேருந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் சிவனடியார்கள் வைணவத்தை இவர் ரொம்ப பரப்புறாருன்ட்டு அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் இங்கேயும் பல தொல்லைகள் கொடுத்தாங்க. வரதராஜ பெருமாள் கோயிலில் ராமானுஜர் ரொம்ப ரொம்ப நேசிக்கக்கூடிய தன்மையுடையவர். பக்தி யோகத்தில் வரதரை ரொம்ப அவர் பக்தியில் உருவினாருங்க வரதராண்ட. அப்புறமா அங்கேருந்து பல பிரச்சனைகளால் திருச்சி ஸ்ரீரங்கம் போகிறாருங்க. அதுக்கு முன்னாடி இங்கேயே பல இடங்கள் காஞ்சிபுரம், ஏன்னா முகலாய பேரரசு சார்ந்ததுனால அவருக்கு பல தொல்லைகள் கொடுத்தாங்க. ஒரு பக்கம் இல்லைங்க, ஒன்று பிராமணர்களே பண்ணாங்க. அன்றைக்கி வாழ்ந்த பிராமணர், வைணவ பிராமணர்களே எல்லாருக்கும் மதத்தை சொல்லிக் கொடுக்குறாரு, வேதங்களை சொல்லிக் கொடுக்குறாரு, பயந்தாங்க. ரெண்டாவது அவர் பல தொல்லைகள் கொடுத்தாங்க. முகலாய பேரரசு முஸ்லீம் அப்போ ஆண்டதுனால அப்போது அவங்களுக்கு அவராண்ட இருக்கிற கோயிலில் இருக்கிற நகைகள்லாம் அன்றைக்கி காலகட்டத்தில் கணக்கு வழக்கு கேட்டு அவர் அப்போ தொல்லை பண்ணாங்க. மூன்றாவது சைவ சித்தாந்தம். இந்த மாதிரி 3 முறையில் அவருக்கு அவருடைய பக்தி யோகத்துக்கு அப்போது பல பிரச்சனைகள் வந்ததுங்க. இதெல்லாம் பொறுத்துக்குன்னு அவருடைய வாழ்க்கை ஸ்ரீரங்கம், திருச்சியை நோக்கி ஸ்ரீரங்கத்துக்கு போனாருங்க. அங்கே தாங்க அவருடைய வாழ்க்கை முழுமை பரிபூர்ணமானது. ஸ்ரீரங்க பெருமாள் இல்லை பெரிய லெவலில் இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அந்த மிகப்பெரிய உயரத்தில் இன்றைக்கி லீகல் டவர்லாம் பேசுகிறோம். அன்றைக்கே அந்த கோபுரத்தை வான அளவில் உயரத்தில் கட்டினவருங்க ராமானுஜன். இன்றைக்கி அவருடைய தேர் உற்சவம் எப்படி அவருடைய சிறப்பு, அவருடைய வாழ்ந்த காலம் 1000 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. அவரோட பர்த்டே 120 வருடங்கள் 100 கடந்தவருங்க அவருடைய. அதுவும் இல்லாமல் அதில் அந்த கோயில் வடக்கில் அவருடைய பூத உடல் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டு வருது கண்ணாடி அறையில். இதுமாதிரி நிறைய சொல்லலாம் ராமானுஜர். ரெண்டாவது அவருடைய வாழ்ந்த காலத்தில் நம்ம பார்க்க போனால் பல அற்புதங்கள் பக்தி யோகத்தில் பண்ணியிருக்காருங்க. கிருஷ்ண பக்தி, நாராயண பக்திலாம் அவருடைய காலத்தில் டெய்லி சச்சங்கம் மாதிரிலாம்
பண்ணியிருக்காரு. பாருங்கள், சில ஞானிகள்லாம் வாழ்ந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், 32 வயதுக்குள்ளே தான் வாழலாம். ஆனால் இவர் 100 வயதுக்கு மேலே வாழ்ந்து அந்த அவ்வளோ பெரிய பக்தி யோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவரை பற்றி இன்றைக்கி பேசணும் பதிவு போட்டது எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.